ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன்டா பிக் பாஸ் எதுக்குடா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் இவங்களெலாம் அனுப்பலையா? இப்போ இவங்க அனுப்பி என்னத்தை பண்ணுறது? வினோத் போயிட்டாரு, இப்போ அமித்தெல்லாம் அனுப்பி என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒழுடா என்ன நினச்சி வந்தீங்களோ அது ஈஸியாக நல்லா செஞ்சு விட்டீங்க. அது மட்டும் இல்லை கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரோமோ விஜய் டெலிவிஷனில் வந்திருக்கு, 1 ப்ரோமோ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. ஸோ இந்த வீட்டில் நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டெல்லாம் ஒரு மாதிரி வைவாதம் போயிட்டே இருக்க போது, லவ் அது இது நிறைய கண்டென்ட் கிடைக்க போகுது. குறிப்பாக மிட் நைட் மசாலா அப்படின்ற ஒரு விஷயம் நைட்டு நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நடக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் நடக்க போகுது, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் விஜய் டெலிவிஷனில் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. ஃபினாலேவோட ஃபஸ்ட்டு டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபினாலே வீக் டாஸ்க் 1. பட் ஃபஸ்ட்டு டாஸ்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் என்னடா அது இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டாங்க. யாருன்னா ஒன்று கலையரசன், பிரஜினு, துஷாரு, அமித்து, இவங்க 4 பேர் இப்போதைக்கு வந்திருக்காங்கங்க. அதாவது ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அமித்து எதுக்காக இப்போ அனுப்புனீங்க? ஏன் வினோத் இருக்கும்போது அனுப்புறதுக்கு உங்களுக்கு தோணலையா? ஏன் அப்படின்னா வினோத் இருக்கும்போது அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அமித் வந்து உள்ளே வந்து வினோத்துக்கிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருப்பார். மனுஷா நீ அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துடாத, உனக்கான ரெஸ்பான்ஸ் வெளியே வேறு லெவலில் இருக்குது, அதை மட்டும் தொற்றாதன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழு கொடுத்து விட்டுருப்பாரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு இதையும் இல்லாமல் நம்ம வினோத் பெட்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அமித் அனுப்பி வைக்கிறாங்களாம். நல்லா இருக்குடா அவங்களோடது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, கலையரசன்லாம் முன்னாடியே போயிட்டாங்க, அந்த அவனெல்லாம் உள்ளே அனுப்பியிருக்காங்க. இப்போ பிரஜனு நேற்று சாண்ட்ராவை தூக்குனதுக்கப்புறம் இன்றைக்கி பிரஜனை தூக்கி விட்டுருக்காங்க. அடுத்து யார்? துஷார். யாருக்கு? அரோரா. இந்த இது ஒரு மாதிரி போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு இது வருதுன்னா, இந்த வீட்டில் இருந்ததுக்கான உங்களுக்கான உண்மைக்கானது அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்லுது அந்த இது எழுதி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதை படித்து அதை பற்றி அவங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி வருது. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைக்கானது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் தான் எடுக்கிறாரு. ஸோ விக்கல்ஸ் எடுத்து என்ன படிக்கிறாரு அப்படின்னா, இந்த வீட்டிலே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சாப்பாடு உணவு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா கனியோட மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கனி வந்து நல்லா தாங்க சமைப்பாங்க, அதை நம்ம சொல்லவே முடியாது. கனியோட சாப்பாடு நல்லா தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு மீன் குழம்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சமைச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கனியோட மீன் குழம்பு. இதில் அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வர்றாங்க. திவ்யா எடுத்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்த மூமெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது சொல்கிறாங்க. அதாவது திவ்யா ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப தைரியமாக ப்ரௌடாக அதாவது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமான ஒரு இதாக எடுக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அதை கேட்கும்போது ப்ரௌடாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நானே என்ன நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ண தரணும். நீ கிளாரிட்டியாக பேசுகிற, நீ டேரிங்காக சொல்கிற, நீ நியாயமாக பேசுகிறேன்னு சொல்லும் போது ரொம்ப ஐ ஃபீல் ப்ரௌட். அதாவது நம்ம யார் 4 பேர் தானே மொத்தம், அதில் 3வது பார்த்தீங்கன்னா சபரி எடுக்கிறாரு. அதாவது என்ன போல் நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. யார் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சபரி கனியை தான் சொல்கிறாங்க. மேபி கனி கூட ஓகே தாங்க, கனியும் ஒரு நல்ல ஒரு குட் பிளேயர், நல்ல ஒரு கண்டஸ்டன்ட். பட் அவங்க எதுக்கு வெளியே போனாங்கன்றது இப்போ வரைக்குமே ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ சபரியுமே சொன்னது எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை நான் எப்படியோ அதே போல் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட முதல் நபர் அது வந்து நான் கனி தான் சொல்லணும். அடுத்து தான் வர்றாங்க அரோரா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு பாருங்க, அங்கே அந்த கட்டத்துக்கு தான் காசு அப்படின்ற மாதிரி. அடுத்து அதான் அவங்களுக்கு அரோராக்கு என்ன அவங்க பேரில் வருது அப்படின்னா, உங்கள் பிக்கஸ்ட் வீக்னஸ், உங்களுடைய அதாவது உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த வீட்டில் கேட்கவும் டக்குன்னு ஜூம் எங்கே போகிறாங்க அப்படின்னா துஷார் முஜியை கொண்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துஷாருக்கும் அரோராக்கும் மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ இந்த மாதிரி ஜூமில் போகவும் எல்லாரும் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிக்கஸ்ட் வீக்னஸ் இதுதான் உணர்ந்து தருவேன். துஷாரு இத்தோட கிளம்பிரு துஷாரு, வேணாண்டா
இருக்கிற அந்த மான மரியாதையோடு கிளம்பி போயிடலாம். இதுக்கு மேலே உள்ளே இருந்து நீ ஏதாவது ஒரு வேலையை பண்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ 2வது ப்ரோமோ போடுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, டே எதை ப்ரோமோ முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணும் ஒரு அறிவுகேட இதே இல்லையாடா. எதாவது ஃபஸ்ட்டு போட வேண்டியதை 2வது போட்டுக்கிட்டு 2வது போட வேண்டியதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு ஒரே கிருத்தனை முடிச்சு அலைகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா யார் நம்ம அமித் அண்ட் துஷார் இவங்க 2 பேரும் தான் உள்ளே வர்றாங்க. ஸோ இதை 2வது ப்ரோமோவை போட்டு வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, அதில் தான் ப்ரோமோலாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த எந்த விஷயத்தை காட்டணும் அவங்க நினச்சாங்களோ அதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த 2வது ப்ரோமோ. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா துஷார் உள்ளே வராரு. துஷார் உள்ளே வந்தால் என்ன லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. யாரு கூட, நம்ம அரோரா கூட. அரோரா அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். இவர் உடனே திருப்பி விட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு ப்ரோமோ. பின்னாடி இருந்தவங்க பாட்டு வேற, இறுக்கி பிடிச்சவளே டே அவ ஏற்கனவே அப்படி தாண்டா இருந்தா. இன்னும் என்னத்தை சொல்றது, ஒரு சரி அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தோம், நம்ம கழுவி ஊற்றி இருந்தோம் அரோராவை. சரி போக போக ஓரளவுக்கு ஒரு மாதிரி மைண்ட் இது சேஞ்ச் ஆகி அந்த இது இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா இவங்க மறுபடியும் துஷாரை உள்ளே விட்டு இதே வேலையை தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அக்கா அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா 18 லட்சமா போயா, எனக்கு இந்த மூமெண்ட்டு தான் பெருசு, எனக்கு இந்த மூமெண்ட்டுக்கு தான் நான் இங்கே இருக்கணும்னு நினச்சேன், எனக்கு அது 18 லட்சம்லாம் பெருசு இல்லை, இந்த மூமெண்ட்டு தான் பெருசுன்னு இந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 18 லட்சமா அப்படியாக்கா, சரிக்கா. அடுத்து இவங்க 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது துஷார்னு சொன்னால் நான் உடஞ்சிருவேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதை வச்சே என்னை அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அழகு வைக்கணும்னா ஈஸியாக துஷார் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், துஷார் சொல்கிறாருன்னா இங்கே பாரு, நான் வெளியே போனதுக்கு காரணம் நீ கிடையாது, இந்த வீட்டில் நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கான முக்கியமான காரணம் உன்னோட உழைப்பு, அது மூலயமா தான் நீ உள்ளே வந்திருக்க. ஸோ யார் சொல்கிறதே நீ கேட்காத, நீ உன்னோட இது மூலயமா தான் உள்ளே வந்திருக்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சரி ஓகேங்க, நான் அது கேட்டுக்கலாம், அது ஏற்றுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் துஷார் நீ எதுக்கியா வெளியே போட கொஞ்சம் பார்த்து சொல்லு எனக்கு ஒரு வாட்டி. போனதுக்கு காரணம் நீ இல்ல, நீ உன்னோட உழைப்பால வந்திருக்க, யாரோட பேரை வச்சோ நீ முன்னாடி வரல, சரியா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஹக் பண்ற மாதிரியான ஒரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுதுங்க. பண்ணிட்டு இருக்க பார்க்க நல்லா இருக்குது. அதாவது இவ்வளோ நாள் காதல் கண்டென்ட் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சேன்னு நினச்சேன், கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்திருக்குங்க. யார் அப்படின்னா நம்ம தலைவர் பேப்பர் ரவுடி அவர் உள்ளே வந்திருக்காரு. என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரஜன் அண்ட் கலையரசன் இவங்க 2 பேரும் தான் உள்ளே வர்றாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி, குறிப்பாக இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி. இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா திவ்யா ஏதாச்சும் கோவப்படுவாங்க, ஏதாச்சும் ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பாங்கன்னு நினச்சேன். கிடையாது, நல்லா ஒரு என்ன சொல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக வந்து அவங்கள வந்து என்ன சொல்லுது இன்வைட் பண்ணாங்க. சாண்ட்ரா மேலே கோவம் தான் இருக்கே தவிர பிரஜன் மேல அந்த மைண்ட் செட் இல்லாத மாதிரி தான் திவ்யா பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போதான் நம்ம பிரஜன் வந்து திவ்யா மேலே கை போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கியா, நீ இருக்கு உனக்கு வீட்டில் ஏற்கனவே அந்த அம்மா ஒரு மாதிரி தான் போயிருக்கு, நான் சண்டை போட்டு வச்சிருக்கேன் அவளோட, அதுக்கப்புறமா நீ அவன் மேலே தோலை போட்டுக்கிட்டு நீ கையில் போட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்கியா, வாடி மாப்பிள்ள இருக்கடி உனக்கு வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மா வந்து ரெடியாக இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா மேலே தோலை கையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம திவ்யா என்ன சொல்கிறாங்க, என்ன பட்டி இப்படி எல்லாமே பண்ணுவீங்க, ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லியிருக்கலாம்ல, ஏற்கனவே உள்ள ரொம்ப சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு திவ்யா வந்து பிரஜன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே பட்டி, நீங்க வந்த பேரை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. அடுத்து நம்ம யாரு திவ்யா, அடுத்து வந்து விக்ரம் அண்ட் சாண்ட்ராக்கு வந்து ஒரு மாதிரி ஏற்கனவே ஒரு மாதிரி கிளாஷ் போச்சு. அந்த அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புற மேட்டரில் விக்ரமுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு அதை தான் இந்த இடத்துல பிரஜன் கிட்ட விக்ரம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னது, நானும் சாண்ட்ராவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எங்களுக்குமே புரியாத புதிர் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது யார் விக்ரம் வந்து உள்ளே வந்தார். ஸோ அதனால என்னவோ அந்த அம்மா வந்து ஓகே பரவாயில்ல நம்ம சண்டை போட்டது தப்பு தான் சொல்லி விக்ரம் கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாண்டிங் தான் ஏற்படுத்திட்டு போனாங்க. அதைத்தான் இந்த இடத்துல விக்ரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவர் கேட்குறாரு, இந்த பிக் பாஸ் வீடே இப்படி தான், எது எப்படி நடக்கும் நினைப்போமோ அது நடக்காது, வேற மாதிரி நடக்குன்ற மாதிரி தான் இந்த இடத்துல
இடத்துல இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்துதான் நம்ம விக்ரம் ஒரு விஷயம் சொல்றாரு. மணி பாக்ஸ் எடுக்காததுக்கு 1000 பேருக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் சாண்ட்ராக்கு இருந்தது ஒரே காரணம் தான், பிரஜன் வரட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு தான் இருந்தாங்க. அதான் அதுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்ற மாதிரி. அதுக்கு பிரஜன் சொல்றாரு, ஆனால் நான் இப்போ வந்திருக்கேன், ஆனால் மணி பாக்ஸ் இல்லையேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மணி பாக்ஸ் எடுக்காததுக்கு அவனுக்கு 1000 காரணம் இருந்துச்சுங்க. சாண்ட்ரா பிரஜன் வரட்டும் அப்படின்னாங்க. மணி பாக்ஸ் இல்லையா? ஓகே, இதெல்லாம் நல்லா ஃபன்னாக தான் போயிட்டு இருக்கு. இனி எப்படி போக போகுதுன்னு தெரியலங்க. சரி, இன்னொரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு நினச்சேங்க. நேற்று வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டு கொடுத்தாரு பார்த்தீங்க அப்படின்னா, அது எனக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு முட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆக முட்டு ஆகாயச முட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாரு விக்ரம் அண்ட் அரோராக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியர் கட்டாக எனக்கு நேத்திக்கான குறும்படத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அண்ட் அரோரா அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பண்ணலைன்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த அதாவது அந்த குறும்படத்தை பார்க்கவும் தான் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, நேற்று வந்து வினோத் வந்து அந்த மணி பாக்ஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அரோரா எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்து மணி எடுக்கவா அப்போ நான் இந்த பாக்ஸ் எடுக்கவான்னு. அப்போது விக்ரம் வந்து ஒரு மாதிரி கண்ணு காட்டியிருப்பார். யாருக்கு? அரோரா கிட்ட. யார்? வினோத்துக்கிட்ட கேளுன்னு. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அரோரா வந்து கண்ணு காட்டுறான் வினோத்துக்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி. ஸோ வினோத்துக்கிட்ட அந்த அம்மா மாதிரி நினச்ச மாதிரி கேட்கவும் வினோத் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். சரிங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி நினச்சி சொல்லலை, வேறு ஏதோ காரணத்துக்காக நினச்சிருக்கலாம். ஆனால் வெளியே பார்க்கக்கூடிய எங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு, உள்ளே இருக்கிற அவங்களுக்கும், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்குமே அதுதான் தோணுச்சு. இதை எதுக்கு நேற்று முட்டு கொடுத்து இந்த அளவுக்கு அவங்களை அசிங்கப்படுத்தினார் தான் எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. விஜய் சேதுபதி ஐயா, விஜய் சேதுபதி முட்டு கொடுங்க, ஆனால் எந்த இடத்துல கொடுக்குறீங்க, எப்படி என்னன்றதை தெரிஞ்சு கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பச்சையாக தெரியுது நீங்கள் வந்து முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக தெரிலைங்க. ஸோ யாரை இவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆக்குறோம், யாரை ரன்னர் அப்பர் ஆக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய். Thank you.